நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எவ்வளவு நேரம் தான் படிப்பீங்க? இதில் இருக்கிற எழுத்து எல்லாம் முழுங்க போறீங்களா என்ன? இதை படிச்சா போதும். என்னங்க டீ? அங்க இல்ல, எங்க டீயை எங்க வச்சுட்டு போங்க. ஏய், நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன கவனிச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்களை கவனிக்கணும்னு சொன்னா இல்லையா? முதல்ல டீ எனக்கு தான். ஏய், கொடுங்கற. இந்தா. இனிமே தினமும் முதல்ல எனக்கு தான் டீ கொடுக்கணும், புரியுதா? பாலாக்கு டீ கொடுத்தீங்களா? இல்ல. அவ என்ன கிச்சனுக்கு போய் அவளே டீ போட்டு குடிக்கணுமா? முதல்ல டீ எனக்கு, அதுக்கப்புறம் பாலாக்கு, அதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கிற மத்தவங்களை எல்லாம் கவனிச்சா போதும். புரிஞ்சுதா? உங்களுக்கு நான் வேற டீ கொண்டு வரேங்க. எனக்கு ஒன்னும் டீ வேண்டாம். ஐயோ, மாமனாருக்கு கோவத்தை படுறா. நீங்க டீ குடிக்க மாட்டீங்களா? குடிச்சா என்னவா இப்ப? பாலாவுக்கு டீ கொடுத்துட்டு இன்னொரு டீ போட்டு கொண்டு வாங்க. இவர் எப்படி குடிக்காம இருக்காரு நான் பாக்குறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் டீ கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னும் டீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் போய் வெளியவே குடிச்சிட்டு வந்துக்கிறேன். நல்ல முடிவுதான். இருந்தாலும் இங்க போடுற டீயை குடிக்கிறத விட அங்க குடிக்கிறது நல்லதுதான். வாங்க போலாம், நானும் வரேன். அட வாங்கங்கற, நாம போய் டீ குடிச்சிட்டு வருவோம். நான் டீ குடிக்கிறத விட்டுட்டேன். ஐயோ கஷ்டம். அத்தை, பாலாக்கு டீ கொடுக்க மறந்துடாதீங்க. என்ன பண்றது, மூக்குக்கு மேல கோவம் வருது. கஷ்டம். டீனா இதுதான் பாட்டி, காலையில வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்தாம்மா, உனக்கு டீ கொடுக்காததை வச்சு இந்த வீட்டுல பூகம்பெல்லாம் வர வேண்டாம். பூகம்பம் இல்ல, இன்னைக்கு இந்த உலகமே அழிஞ்சிருந்தா நான் பயப்படுறேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா முதல் தடவை நீங்க எனக்கு டீ கொடுக்குறீங்க. உங்க கையால ஒரு கிளாஸ் டீ. இங்க பாரு, நான் தான் டீ போட்டு கொடுத்தா நீ குடிக்க மாட்டியே. காலையிலே கிச்சனுக்கு போய் உனக்கும் வேணுகோபாலுக்கும் டீ போட்டு கொடுக்குறேன். டீ குடிக்கிறதுக்காக நானே அங்க வரலான்னு தான் இருந்தேன். இந்த இதை பிடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க டீ போட்டு கொடுக்குறீங்களா, நான் குடிக்கிறேன். உங்களுடைய பழைய பாசம் இதுல இல்ல. என்கிட்ட பாசம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் எனக்கு தெரியுமே. நான் உங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கவா? வாங்க பாப்பா, நீ இங்கே இருக்கணும், சரியா? அம்மா சீக்கிரமா வந்துடுறேன். அழுது அடம் பிடிக்க கூடாது. வாங்கம்மா. பாலா, என்னோட மத்த 3 பசங்களும் என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அது என்னோட பிரச்சனையா இல்ல உங்களோட பிரச்சனையா? நீ சொன்ன மாதிரியே அப்பாவுக்கும் என் பசங்களுக்கும் நிழலா நின்னுட்டு இருக்கேன். அதனால சில சமயங்கள்ல உன் கூட இருக்க என்னால முடியல. உன்னை எப்படி பாதுகாக்கிறதுன்னு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட தெரியலம்மா. இப்ப நீ என்ன கேட்பேன்னா, ஜெயாவோட விஷயத்துல உங்களுக்கு அக்கறை இல்லையான்னு. அக்கறை இருக்கு. அதுக்காக பரிகாரம் பண்ண ஒரு வழியும் இருக்கு. காரணம், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு தப்பான புரிதல் இருக்கு. அதை எப்ப வேணும்னாலும் நம்ம மாத்திடலாம். ஆனா உன்னோட விஷயம் அப்படி இல்லம்மா. வேணுகோபன் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்காம உன்னால தப்பிக்க முடியாது. நீ அவனை விட்டுட்டு வந்துடலாம் இல்லையா? நான் ரொம்ப ரொம்ப லேட்டா தான் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு தெரியுமா? நான் மனப்பூர்வமா இந்த கேள்வியை ஒன்றும் கேட்கல. உன்னால அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்க முடியும்னா நான் உன் கூட இருக்கேம்மா.
இந்த வார்த்தை சொல்லும் போது உங்க மனசுல இருக்கிற பயம் எனக்கு தெரியுது. செண்பகச்சேரி பரம்பரையை பத்தியே சொல்லி நாளைக்கு அப்பா என்னை அடிக்கும் போது நீங்க அப்பா கூட தான் இருப்பீங்க. என்னால் அது முடியாதும்மா. எனக்கு என் பொண்ணுடைய அப்பா வேணும். நான் இப்ப வேணுகோபாலை விட்டுட்டு போயிட்டா உங்களுடைய சௌரியத்துக்காக அப்பாவை விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு என் பொண்ணு பெரியவளானதும் கேட்பான். என் பொண்ணு வளரட்டும். அப்பா யாருங்கிறதையும் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேங்கிறதையும் இப்பவும் நான் கஷ்டப்படுறது அவளுக்கு தெரியட்டும். அதுக்கப்புறம் அம்மா தான் சரியானவன் அவ சொல்லட்டும். அப்பாவை எதுக்காக சகிச்சுக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறமா வேணுகோபாலுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும். அங்க வரைக்கும் போகாம நான் வேணுகோபாலை விட்டுட்டு வர மாட்டேன். காரணம் இது எல்லாத்தையும் பண்ணது அந்த ஆள் இல்ல, அந்த ஆளுடைய வியாதி தான். இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல விரும்பல. உங்களுடைய பொறுப்பு எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தாலும் நீ என் மேல பழிய போடாத. நான் எடுக்கிற முடிவுக்காக நீங்க ஒன்னும் பழிய சுமக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம என் வருத்தம் அதிகமாகும் போது நான் கோவப்படுவேன். அந்த கோவத்தை உங்ககிட்ட காட்டாம நான் வேற யார்கிட்ட போய் காட்டுவேன்? என் செல்ல குட்டி, உன்னை பார்க்கும்போது என் மனசுக்கு கவலையா இருக்குடா. நீங்க அழுதீங்களா? இல்லையே. எதுக்கு நீங்க அழுதீங்கன்னு நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நான் அழுதேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? இந்த மாதிரி கண்ணு நிறைய தண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது எங்க ஊர்ல அழுகன்னு தான் சொல்லுவாங்க. அது ஆனந்த கண்ணீரா இல்ல வருத்தப்பட்ட அழுத கண்ணீரான்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் எதுக்காகமா வருத்தப்பட போறேன்? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்னாச்சுமா? ஒன்னும் இல்லம்மா. கொஞ்ச நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கு. ஏதோ நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது. நாம வரப்போற விநாயக சதுர்த்திக்கு என் பேரனை பனங்காட்டு சுயம்பு மகா கணபதி கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். எதுக்குமா அவ்வளவு தூரம் நாம அங்க போகணும்? இங்கதான் ஏகப்பட்ட கோயில் இருக்குல்ல. என் பேரனுக்காக நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போகணும். அம்மா அது நீ ஒரு காரணமும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத நீ கேட்டா போதும். நான் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி பண்ண வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய சொல்ல போறேன். இந்த மாதிரி விஷயத்த அந்தந்த நேரத்துல செஞ்சு ஆகணும். இதையெல்லாம் ரொம்ப நாளைக்கு தள்ளி போடக்கூடாது. அம்மா, 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 அம்மா எங்க போனாங்க? அத்தைக்கு முட்டி வீங்கிருக்கு, அதான் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. உன்கிட்ட சொல்லலையா? நான் இந்த வீட்ல இருக்கங்கிற விஷயத்தை தான் எல்லாருமே மறந்துட்டாங்களே. ஐயோ, யார் அப்படி சொன்னது? எல்லா நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி வேணுகோபால் அதை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திட்டே தானே இருக்காரு. தரையில பாய விரிச்சு குழந்தைய படுக்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். குழந்தைய குளிப்பாட்ட கொஞ்சம் சுட தண்ணி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்ன, தோ கேஸ் இருக்கு, ஸ்டவ் இருக்கு, தண்ணியும் இருக்கு. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. இங்க உன் கூட யாருக்கும் எந்த பகையும் இல்ல. நீ இப்படி யார் கூடயும் ஒழுங்கா பழகாம எதுக்கு எடுத்தாலும் பிரிச்சு பேசுறதா உன் பிரச்சனையே. நீ இந்த வீட்ல என்ன வேணாலும் பண்ணலாம், உன்னை யாரும் தடுக்க போறது இல்ல. என்ன பாக்கலன்னா குழந்தை அழுவா, சத்தம் போடுவா. அதனாலதான் உதவின்னு வந்து கேட்டேன். நீ எதுக்காக வந்து உதவி கேக்குற? உனக்கு தான் டெலிவரி முடிஞ்சு உடம்பு சரியாயிடுச்சுல்ல. இனிமே தைரியமா எல்லா வேலையும் செய்யலாம். அதுக்காக நீ தான் இந்த வேலையை செய்யணும்னு இல்ல. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் செய்வேன். சுடு தண்ணி மட்டும் போதுமா? வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அமைதியா நிக்காம சொல்லு. ஒரு நாத்தனாரா என்கிட்ட சொல்ல வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லு. நீ இப்படி சொல்லும் போது என்ன அவமானப்படுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுதா? நானா? உன்னையா? நல்லா சொன்னப்போ. நான் எதுக்காக பாலா உன்னை அவமானப்படுத்த போறேன்? நான் உதவி பண்றேன்னு சொன்னா நீ கேலி பண்றதா நினைச்சா நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஒரு விஷயம், யாரோட உதவியும் இல்லாம இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பார்க்க நீ தயாரா தான் இருக்க. அதனால நாளையில இருந்து நீ கிச்சனுக்கு வந்து உன்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை செய்ய. நீ
எதுக்காக திவ்யா சுத்தி வளைச்சு பேசுற? ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்காம மரியாதையா நாளையில இருந்து வந்து வேலையை பாருன்னு அப்படிதானே இப்ப சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க? பாலா, நான் பண்றேன். நெல்லு குத்துற இடையில வந்து பிரசவிச்சுட்டு தொப்புள் குடி கட் பண்ற அளவு போறதுக்கு முன்னாடியே மறுபடியும் வேலைக்கு போற அம்மாக்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் விஷயத்துல ஒரு 2 மாசமாவது எனக்கு ரெஸ்ட் கிடைச்சது இல்லையா? அது போதும். அது மட்டும் இல்ல, பிரசவம்ன்றது இப்போ ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைல்ல. நீ சொல்றத பார்த்தா உலகத்திலேயே உனக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? நான் இப்பதான் முதல்ல பிரசவிச்சேன், அம்மாவான குழந்தைக்கு பால் கொடுக்கறேன். ஒரு பொண்ணோட உடம்புலயும் மனசுலயும் நிறைய மாற்றங்கள் நடக்கிற சமயம் தான் இதுன்னு நர்ஸா இருக்கிற உங்ககிட்ட நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அந்த மாற்றத்தை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. பரவாயில்ல, இங்க இருக்கிற நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டு நீங்க யாரும் என்ன குறை சொல்லாத அளவுக்கு நான் இங்க இருக்கிற வேலையை செய்யறேன். மண்டைக்கண்டை போட்டானா? உசுறு இருக்கா? டைனோசர் வந்து தலைய கடிக்கிற மாதிரில வந்து நிக்கிற. என்ன நைனா, நீ இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? படம் தான் போஸ்டர்ல இருக்கு இல்லையா? அது சரி. நீ உட்கார்ந்துட்டு இருந்த ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்டிங் போட்டிருப்பியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுக்கு வாயில இருந்து வாசனை வருதுன்னு பாக்குறியா? ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்தா வெளியே எங்கேயும் ஆள தேடாத, கம்பெனிக்கு நான் இருக்கேன். சரக்கு அடிக்காமலேயே வாழ்க்கையில போதையெல்லாம் இருக்கு. அது எங்க இருந்து கிடைக்கும்? கையில் ஒரு 5 ரூபா கூட இல்ல நைனா. அப்படின்னா ஒரு தூண்டில் எடுத்துட்டு போய் அந்த பக்கம் உக்காரு. சாயங்காலத்துக்குள்ள ஒரு 5 கிலோ மீனாவது பிடிக்கலாம். உனக்கு வருமானமும் கிடைக்கும். நானு ஒரு பெரிய கான்ட்ராக்டர். மீன் பிடிச்சு பொழப்பு நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ கான்ட்ராக்டரா இருந்தா போய் பணத்தை சம்பாதிச்சுட்டு வாடா. ஓ, எப்ப பாரு உனக்கு காசு. கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? அத செலவு பண்ணா நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்கணும்ல. நீ பணத்தோட வா, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். இத பாரு, நீ அவரை பார்க்க வேண்டாம். ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. பணம் இல்லாததுனால என்னோட சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்ல. அது எனக்கு புரியுது. நேத்து ராத்திரி பட்டினி கிடந்தோம், உங்க முகத்துல அதுக்குண்டான அறிகுறியே இல்ல. பட்டினி கிடக்கிறதும் தூங்காம இருக்கிறதும் எனக்கு பழகி போச்சு. ஒரு பிரச்சனையும் இல்ல. உன் ஒருத்திக்காக தான் இந்த 2த்தையும் நான் கத்துக்கிட்டேன். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? எனக்கு தெரியாம நீ ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சிட்டியா என்ன? நான் என் வீட்டுக்கு போறேங்க. உன் வீட்டுக்கு போற அளவுக்கு இங்க என்னடி உனக்கு பிரச்சனை? சண்டை, சச்சரவு, அவமானம் எல்லாத்தையும் சகிச்சிடலாம். அது கூட சேர்த்து பட்னியா இருக்கலாம் என்னால முடியாது. நீங்க என்னடானா ஒரு வேலைக்கு போக கூட தயாரா இல்ல. மத்தவங்க என்னடானா அவங்களுக்கு தேவையான சாப்பாடை சமைச்சு ரூம்குள்ள வச்சு சாப்பிடுறாங்க. சாப்பாட்டை திருடி சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. நீ எதுக்காக திருடணும்? சமையல் கட்டில போய் எடுத்து சாப்பிட்டா பார்த்தாதா? அதுக்கு கிச்சன்ல ஏதாவது இருக்கணும் இல்லையா? இதுக்கு மேலேயும் பட்னியா இருக்க என்னால முடியாது. என் வீட்டுக்கு போனா 3 வேளை சாப்பாடாவது கிடைக்கும். அப்படின்னா நீ போடி. நான் போறதுக்காக தான் கிளம்பி வந்திருக்கேன். நீ தனியா முடிவெடுத்தேன்னா அது எப்பவுமே சரி வராது. ஒரு 2 நிமிஷம் இரு. அதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு சூப்பரான ஒரு முடிவு எடுக்கிறேன். உன்னை தனியா விட்டா அது சரி வராது. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இவன் உள்ள போய் என்ன பண்ண போறான்? ஏண்டி, நீ எதுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீ உள்ள போடி. ஆஷாவும் சுமேஷும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீ உள்ள போடி. அவர் தானே என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அவரே ஏதாவது முடிவு எடுக்கட்டும். இங்க இருந்து கிளம்பும் போது குடும்பத்தை பிரிச்சுட்டு தான் போகணும்னு நீ ஆசைப்படுறியா என்ன? நான் இல்லனாலும் குடும்பம் பிரியணும்னா கண்டிப்பா பிரியும். அம்மா, நீ போறதா இருந்தா தயவு செஞ்சு போமா. அவன் திரும்பி வர மாதிரி எனக்கு தெரியல. பாக்குறேன் மாமா. என்னோட செலவுக்காக என் வீட்டுக்காரர் ஏதாவது பண்ணாருன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன். இந்தா, இதையும் அந்த பையில வை. இது என்ன? 2 வேஷ்டி 2 சட்டை. இது எதுக்கு? என்ன இங்க பட்னி போட்டுட்டு நீ மட்டும் 3 வேளை திருப்தியா சாப்பிட போறியா? உன் கூட என்னையும் கூட்டு போ. உன் ஃபேமிலில எல்லாரையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வா போலாம், வா. டேய், எருமை மாடு மாதிரி வளர்ந்து நிக்கிற. பொண்டாட்டி வீட்டுல சாப்பிடறதுக்காக போறியே, வெக்கமே இல்லையா? ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்குமா? அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இந்த மனுஷன். ஐனா, ஐயர் வர்ற வரைக்கும் அமாவாசை காத்துட்டு இருக்காதுன்னு சொல்லு. நீ என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு நின்று இருக்க? வா போலாம். என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அட விடுங்க. இப்ப இவனும் எஸ்கேப் ஆகி போயிட்டான். விடுங்கன்னு சொல்றேன்ல. சீக்கிரமா வா. வா. சீக்கிரமா சொல்றேன்ல. பிரீத்தி,
ஆர்கே எங்க போயிருக்காரு? இங்கதான் இருந்தாரு. இங்க ஆளே காணுமே. கார் சர்வீஸ் விடணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதான் போயிருப்பாரு. ச்சே, ஆனா என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. அது என்ன, அவர் எப்பவும் உன்கிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டா போறாரு? அது இல்ல, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். என்ன அவசியம் இருக்கு? என் பொண்ணு தூங்க மாட்டேங்கிறா. அதுக்கு ஆர்கே வந்து தாலாட்டு பாடணுமா? அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். குழந்தைக்கு என்ன? என் பொண்ணுக்கு பயங்கரமான ஜலதோஷம். அவ்வளவுதானா? அது தானா சரியா போயிடும். மாத்திரை போட்டதும் கொஞ்சம் மூலிகை பொடி கலந்து கொடுத்தா சரியாயிடும். என் பொண்ணுக்கு உங்களோட ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் வேண்டாம். நான் ஆர்கே கிட்ட சொல்லிக்கிறேன். நான் உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அவளை கூட்டிட்டு போற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அத நீ தான் முடிவு பண்ணணுமா என்ன? உன் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்தவொடனே எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுனல்ல நீ. அன்னைக்கெல்லாம் மூலிகை பொடி இல்லவே இல்லையா? ஓ, அதான் உனக்கு பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு நான் போய் பாக்குறேன். நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம். ஆர்கேக்கு கால் பண்ணுங்க. ஆர்கே சொல்ற மாதிரி பண்ணலாம். சமிலி, தயவு செஞ்சு நீ ஆர்கேன்னு கூப்பிடாத. நீ அவர் அப்படி கூப்பிடுறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பேரை நான் மட்டும்தான் கூப்பிடுவேன். நான் என்ன வெளிய ஆளா? எனக்கு வேண்டப்பட்ட முக்கியமான ஆள் தான் ஆர்கே. நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். இவ்வளவு நாள் கவனிக்காம விட்டதுல என்ன ஆச்சு பாத்தியா? இனி எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வேலையெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது பாலா? நீ இந்த பக்கம் வா, நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சது. அப்புறம் என் உடம்பு நார்மல் ஆயிடுச்சு. பிரசவத்துக்கு அப்புறம் 1 மாசம் ரெஸ்ட் எடுத்ததே அதிகம் அப்படின்னு உங்களோட மருமக சொன்னா. 4 பேரை பெத்தெடுத்த நீங்களும் அதுதானே சொல்ல வரீங்க? திவ்யா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் கேட்டு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத. எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நான் இப்ப துணி துவைக்கலாம், தண்ணி எடுக்கலாம், தேவைப்பட்டா விறகையும் வெட்டலாம். தாலி கட்டினவன் எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடறதுக்கு பொருளை தானே கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் செய்யற வேலை எல்லாமே நான் இங்க தங்கியிருக்கேன், அதுக்கான வாடகையை நினைச்சு கழிச்சுக்கோங்க. நீ யாரை தோக்கடிக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்குமே லாக்கி இல்லாத என்னால எப்படிமா உங்க எல்லாரையும் தோக்கடிக்க முடியும்? நீ என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணம் பண்ணி அனுப்பின 2 பொண்ணுமே இப்ப வீட்டுல வந்து இருக்காங்க. ஒருத்தி புருஷனோட சண்டை போட்டு வந்திருக்கா, இன்னொரு பொண்ணு புருஷன் கூடவே இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. உங்களுடைய வரத்தை எனக்கு நல்லாவே புரியுதுமா. ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்பாவால முடியாது. அவருடைய பொறுப்புல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அப்படின்னு முயற்சி பண்ற அப்பாவுக்காக உங்களால எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. உங்க 2 பசங்களை அனுசரிச்சுதான் உங்க வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க மனசார ஒரு முடிவு எடுக்கணும். தேவையில்லாததை தூக்கி எறியணும். என்னை யார் கைவிட்டுட்டு போனாலும் என் வாழ்க்கைக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நான் கையை ஏந்த மாட்டேமா. வாழ்க்கையை நினைச்சு எனக்கு பயம் இல்லை, வாழணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்டுக்காரும் பசங்களும் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. உங்களால அதை மட்டும் தானே பண்ண முடியும். என் செல்ல புள்ள எல்லாத்தையும் குடிக்கணும், சரியா? அப்பதான் நீங்க ரொம்ப நல்ல பையன். குடி செல்லும், கொஞ்சம் கூட வைக்க கூடாது. அம்மாவையும் பையனையும் பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க. அண்ணா, இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. வா வா வா. அம்மா, பையனுக்கு என்னாச்சு? நான் தான் அம்மாக்கு கால் பண்ணி சொன்னேனே. அப்போ அம்மா மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீ குழந்தையோட ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கான் குழந்தை? ஒரு பிரச்சனையும் இல்ல, முன்ன மாதிரி ஸ்மார்ட் ஆயிட்டான். அடடடா, செல்லக்குட்டி. என்ன மாமா கூட வரியா என்ன? என்ன சம்மலி அங்கே நின்னுட்ட? இங்க வா. என் அண்ணன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு எனக்கு தெரியாதா என்ன? சம்மலியையும் குழந்தையும் பார்க்க தானே வந்த. அவளை பார்த்தாச்சு.
இதுக்கு மேல குழந்தைய பார்க்க சம்மதிக்கிறாளான்னு பாப்போம். அம்மா இவனை கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். நாங்க இப்போ ஓ வாடா வாடா வாடா, அழக்கூடாது அழக்கூடாது. ஓ ஓ ஓ வாடா வாடா வாங்க. குடிக்கிறியா? ஓ ஆ ஓ குடி குடி குடி. ஓ ஷமிலி, கதவை கொஞ்சம் தர. ஷமிலி, அவசரப்படாதண்ணே. ஷமிலி, ஒரு நிமிஷம், கதவை கொஞ்சம் தர. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்னு கேட்க சொன்னாங்க. சூரஜ் சாரா, எப்ப வந்தீங்க? லாலி, கதவை தரங்க. இதுக்கு மேல திறக்க கூடாதுன்னு மேடம் சொல்லிட்டாங்க. அவங்க பேச்ச கேட்கலன்னா என் வேலை அவ்வளவுதான். புரிஞ்சுதுல்ல? என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஆனா கதவை மூடிக்கிறேன். கதவு தர. கதவை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா வேற வழி இல்லாம பின்னாடியே வருவா. அதெல்லாம் இன்னும் அதிக பிரச்சனை ஏற்படுத்தும். நீங்க இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை வந்துட்டு போனீங்கன்னா அவளுக்கும் கொஞ்சம் மனசு இறங்கும். அதுக்கப்புறமா நீங்க சம்லியையும் குழந்தையும் கூட்டிட்டு போயிடலானே. இதனால கெட்டது நடக்குமே தவிர நல்லது நடக்கும்னு எனக்கு தோணவேலமா. வாண்டடா அவளை இழுத்துட்டு போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாத. உனக்காக தான் பொறுமையா இருக்கேன். இறங்கி வா. எவ்வளவு ஆச்சு? வா. தங்கம், வா வா. ஸ்ரீகுட்டியை கூட்டிட்டு வரதுக்காக தான் நீ போனியா? மனோஜ் இவளை அவரை தான் அனுப்பி வச்சாரா? ஏன் பொண்ணு ஏன் கூட தான் இருப்பா. அதுக்கு நான் யாரோட பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. நீ அங்க போய் சண்டை போட்டு வந்தியா? என்ன நடந்ததுன்னு சொல்லு ஜெயா. ஸ்ரீகுட்டி, அப்பா என்னம்மா சொன்னாரு? அம்மா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க பாட்டி. மனோஜனா பொண்ணு விட்டுட்டு போயிட்டாரா? நீ கொண்டு வந்து விட்டுட்டு போற அளவுக்கு என் வீட்டுக்காருக்கு சொந்தம் கிடையாது. நீ இவ்வளவு கூட்டிட்டு வந்த விஷயம் அவருக்கு தெரியுமா என்ன? குழந்தை காணலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. என்ன சத்த? ஸ்ரீகுட்டி எங்க கூட்டிட்டு வந்தது வீட்டுக்கு தெரியாதா? இவ என்ன பண்ணிட்டு வந்தான்னு யாருக்கு என்ன தெரியும்? குழந்தைய கடத்திட்டு வந்துட்டான்னு கண்டிப்பா இவன் மேல கேஸ் வரும். இதுக்காகலாம் என் மேல எந்த கேஸும் வராதுமா. இங்க வந்து ஏன் முன்னாடி தானே என் பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போனாரு. அப்ப மட்டும் எந்த கேஸ் வரல. ஒருவேளை இதனால எந்த கேஸ் வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ வாமா. அம்மா ஜெயா, திவ்யா இவகிட்ட சொல்லி புரிய வைமா. ஜெயா, நீ மனோஜ் அண்ணாக்கு தெரியாம ஸ்ரீகுட்டியை கூட்டிட்டு வந்தது சரியில்லை. அவர் குழந்தைய காணும் டென்ஷன் ஆயிடுவாருல்ல. இவ இல்லாம நானும் ரொம்ப டென்ஷனா இருந்தேன்ல. நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு அவருக்கு தெரிய வரட்டும். ஸ்ரீகுட்டி உன் கூட தான் இருக்கான்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் ஃபோன் பண்ண மாட்டேன். இவ இங்க வந்ததை பத்தி யாரும் ஃபோன் பண்ணி சொல்லவும் வேண்டாம். இந்த வீட்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும் ஜெயா? அதுக்காக இவ நிரந்தரமா அங்கே இருக்கணுமா? நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்காக சட்டப்படி என்ன நடவடிக்கை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ண கஷ்டப்படுறீங்கல்ல. கேஸ் கோர்ட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இவ்வளவு திரும்ப அனுப்ப மாட்டேன். எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே வாழ்வ? அதுக்கான வழியை நான் பார்த்து வச்சிருக்கேன். இவ என்கிட்ட வந்துட்டால, இதுக்கப்புறம் அவர் கூட வாழணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்க போறேன். வாடி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.